அமலாக்கத்துறை தொடர்ந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் நீதிமன்ற காவல் வரும் 23ஆம் தேதி வரை நீட்டிப்பு. போக்குவரத்து நெரிசலில் தவிக்கும் வாலாஜா திருப்பெரும்புதூர் 6 வழிச்சாலை பணிகளை விரைந்து முடிக்க மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். அரசு கல்லூரி கட்டட திறப்பு விழாவுக்கு அழைக்கப்படாததால் பொன்னேரி தொகுதி காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர் போராட்டம். ஹிண்டன்பர்க் அறிக்கை மூலம் இந்திய பங்குச்சந்தையை சீர்குலைக்க காங்கிரஸ் சதி செய்வதாக பாஜக குற்றச்சாட்டு. வடக்கு மண்டல காவல்துறை பறிமுதல் செய்த 6.5 டன் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் செங்கல்பட்டு அருகே தீயில் இட்டு அழிப்பு. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. 16 கண் மதகு வழியாக உபரி நீர் திறப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி சேதமானதால் விவசாயிகள் வேதனை. போதைப்பொருள் ஒழிப்பில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்துவிட்டதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் நடுவண் புலனாய்வுத்துறை கைது செய்ததற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு. தமிழ்நாட்டில் இன்று காலை வரை தென்மேற்கு பருவமழை 91 விழுக்காடு கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல்.